வணக்கம் அன்பு உறவுகளே. நலம் நலமறிய ஆவல். இன்றைக்கு தமிழ் உங்களோடு ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி சில கருத்துக்கள் பகிரலாம்னு இருக்கேன். அப்படி என்ன சென்சிட்டிவான விஷயம்னு கேட்குறீங்க, அதானே? ஆமாங்க. இந்த சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேசும் பொழுது எல்லாரும் என்ன இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க இப்படி கூடவா பேசுவாங்க அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் என் மனசில் தோணின இந்த விஷயத்த உங்களோடு நான் பகிர்றதுல தவறு இல்லைன்னு நினச்சேன். ஏன்னா மனிதர்களாக பிறக்கக்கூடியவர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் தோணலாம். நம்ம ஒரே மாதிரியான கருத்துக்களை பேசுகிறதும் சமுதாயத்தில் இதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு இருக்கிறதும் கிடையாதே. வெவ்வேறு கருத்துக்கள் சிலருக்கு சிந்தனையில் தோன்றும். அந்த கருத்துக்களை பகிர்வதும் அதை பற்றி சில விமர்சனங்களை நாமே முன்வந்து எடுத்து வைக்கிறதும் பிறர்கிட்டேருந்து கேட்டுக்கிறதும் இயல்பு தான். ஆனால் இப்படியாப்பட்ட விஷயங்களை கூட பேசலாமா, பேசுவாங்களா, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அப்படின்னு கேட்கறது தான் கொஞ்சம் ஒரு பெண்ணின் வாயிலாக இப்படியாப்பட்ட ஒரு கருத்தை பகிரணுமா அப்படின்னு கூட கேட்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடையே நிறைய பேர் இருக்கலாம். இதுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் அவசியம் இல்லைங்க. சிந்தனையில் தோன்றக்கூடியதை வெளிப்படையாக நம்முடன் இருக்கும் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதினாலே அது எந்த ஒரு தவறுமே கிடையாது. மறைச்சு வைக்கக்கூடியது தான் தவறான பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும். எப்பொழுது ஒரு சில விஷயங்கள் வெளிப்படையாக பேசப்படுகிறதோ அப்போவே அது பொதுவானதாகிடும். அதை பற்றின தவறான கண்ணோட்டம் யாருடைய மனதிலும் ஏற்படுவதில்லை. சரி, இவ்வளவு பெரிய லென்த்தியான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறீங்களே, அது என்ன பெரிய விஷயம் சொல்லுங்கள், நாங்களும் தான் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் உள்ளுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு கேட்குது. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அது என்ன விஷயங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பொதுவாக நம்ம கவிஞர்களுடைய படைப்புலலாம் பார்த்தீங்கன்னா, இல்லை கதாசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய எழுத்தில் ஒரு பழமை தெரியும். ரொம்ப குறைச்சலான பேர் தான் புதுமை விரும்பிகளாகவும் புரட்சி செய்பவர்களாகவும் இருப்பாங்க. அப்போது எல்லாருடைய சிந்தனையிலையும் ஒரு விஷயமானது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்குது. அதாவது காதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் மலரக்கூடிய மலராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மைதானா? ஏன்னா காதல் அனுபவம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது. எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஒன் சைட் லவ்வாக இருக்கலாம், இல்லை டூ சைட் ரெண்டு பக்கமும் நேசித்ததற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். அது மகிழ்ச்சியில் போய் முடிஞ்சிருக்கலாம், திருமணத்தில் முடிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி பிரிவில் முடிஞ்சிருக்கலாம். அது எப்படியோ ஒன்று. இல்லை இன்னமும் அந்த காதல் உலகிற்கு தெரியாமல் உள்ளத்தில் மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். இப்படி பலவிதமான வளர்ச்சியில் அந்த காதல் இருக்கலாம். அதை பற்றி நம்ம இப்போது பெரிய இன்டீட்டெயில்டாக பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் காதல் என்பது ஒரு முறை மட்டும்தான் வருமா? இது உண்மைதானா? இல்லை இது நாமளாக கற்பனை பண்ணி சமுதாயம் நம்மை தவறாக நினச்சிருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக இதை இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வேர்ஷனாக வச்சுருக்கோமா அப்படின்னு இந்த கேள்விக்கு, இந்த விவாதத்திற்கு பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. உண்மையாகவே ஐயோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டா நம்மளை இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், நம்ம தப்பாக பார்க்காதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. வெளிப்படையான வாழ்க்கை எப்பொழுதுமே நம்மை உயர்வாகத்தான் பார்க்க வைக்கும். மக்களுடைய பார்வை எப்படி இருந்தாலும் அதுக்காக நம்ம பயந்துக்கிட்டு நம்ம பேச வேண்டிய விஷயங்களையோ செய்ய வேண்டிய செயல்களையோ செய்யாமலா இருக்கும்? இல்லைல்ல, அந்த மாதிரி தான். இது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது பேசுறது. உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். மற்றொரு இந்த மாதிரியான ஒரு பேச்சில் நாம் அதை பற்றின அந்த கமெண்ட்ஸை பற்றின விஷயங்களையும், உங்களுடைய கமெண்ட் சிறப்பானதாக இருந்தால் அதற்கு நிச்சயம் ஒரு பரிசையும் தருவதற்கு உங்கள் தமிழ் காத்து கொண்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு சிறப்பான சிந்தனையோடு பேசுவோம் வாங்கள் தமிழோடு. நன்றி.